மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ உலகம் அப்படின்ற ஒரு ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது காவியா அண்ட் கடப்பாறை அப்படின்ற கப்பிள்ஸ் இறந்த பிறகும் தங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேயா வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி புக்கை பற்றி காட்டியிருப்பாங்க. அந்த புக்கோட சொந்தக்காரர் இருக்கார்ல, அவரோட ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் தான் படத்தோட ஹீரோவாக இருக்கக்கூடிய கருணா. இவர் கதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருக்காரு. அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸான வைரமுத்து அண்ட் இளையராஜாவோட ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில வச்சு கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல இந்த புக்கை எதிர்பாராத விதமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த புக் வழியா அந்த காவியான் கடப்பாறை அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. அந்த வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவர் கதை எழுதி முடிச்சாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் தொடங்கின விதம் அப்படின்னே சொல்லுவேன். அந்த ஃபேண்டசி புக்கோட இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அந்த டைம்லேயே ஒரு கொடூரமான ராணியோட கதை ஒன்றத்தை காட்டியிருப்பாங்க. அந்த ராணி இன்ஃபேக்ட் குழந்தைகளெல்லாம் கொண்டு அவங்களோட இருதயத்தை எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ராணி. அந்த கதை அப்படின்றது உண்மையிலே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இவங்க அந்த கதை எழுதுறதுக்காக அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி போவாங்களா, அது வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த காமெடி சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அந்த கதையில் எப்போ அந்த காவியா அண்ட் கடப்பாறைங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அப்பவுமே ஒரு விதமான பரபரப்பு அப்படின்றது வருது. யார் இவங்க, எதுக்காக வராங்க, இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அப்படின்றதுமே வழக்கமான ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே அமைச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டு கடப்பாறையோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னுமே சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் நிறைச்சி இந்த கதையை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஓரளவுக்கு லாஜிக்கலாக முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.